பிளவுபடாத இந்தியா என்ற கனவு சிதைக்கப்பட்ட மாபெரும் அறிவிப்பு வெளிவந்த நாள் இன்று. இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதி அத்தியாயம் நெருங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது. இந்தியாவுக்கு எப்படி விடுதலை தரலாம் அப்படிங்கறத வரையறை செய்யறதுக்கு இங்கிலாந்து அரசு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பொறுப்பை லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டனுக்கு கொடுத்து இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயா அவர் அனுப்பி வச்சாங்க. இந்தியாவுக்கு வந்த அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் தலைவர்களோட நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளை செஞ்சார். அந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவா இந்தியாவை இரண்டா பிரிக்க போறோங்கிற அறிவிப்பை 1947 ஜூன் 2 அன்னைக்கு அறிவிச்சார். ஒரு தேசம் இரண்டு நாடுகள் என பிரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வும் எதிர்காலமும் ஒரே நாளில் தலைகீழாக மாறியது. இந்த அறிவிப்பு இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் என இரு தேசங்களின் பிரிவினைக்கு வழிவகுத்துச்சு. வரலாற்றின் மிகப்பெரிய அகதிகள் இடம்பெயர்வுகள்ல ஒன்றா இது அமைஞ்சது. லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும் தங்கள் உடைமைகளை இழந்து சொந்த மண்ணை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த இடம்பெயர்வின் போது பலர் தங்கள் குடும்பத்தினரை இழந்தாங்க. இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் உயிரையே இழந்தாங்க. பல இடங்கள்ல மதங்கள் அடிப்படையில கலவரங்கள் வெடிச்சது, குழப்பங்கள் உருவாச்சு. ரத்த களறியும் அழுகுறலும் நிறைந்த அந்த நாட்கள் இந்திய வரலாற்றில் ஒரு நீங்கா வடுவாக பதிஞ்சிருச்சு. இன்னைக்கும் கூட அந்த பிரிவினையின் ஆறாத வடுக்கள் இந்திய துணைக்கண்டத்தில் அழியாத வரலாறாக நிறைஞ்சிருக்கு. சுதந்திரத்தின் பெயரால் ஒன்றுபட்ட இந்தியாங்கிறது பிளக்கப்பட்டு இரண்டு நாடுகள் உருவாகிறதுக்கான அறிவிப்பு வெளியான நாள் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.